இன்னைக்கு 4:30 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு 30 நாள் ஆயிட்டு. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 27 பேர் தான் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஏடா மோனே, இன்னைக்கு 4 மணிக்கு அலரிச்சு நம்ம எஞ்ச தரமோ 4:23க்கு தான் எஞ்சவன பிரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு டேரெக்டாக நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் புனக்காயல் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. புனக்காயல் பஸ்ஸில் இன்னைக்கு கூட்டமே இல்லைங்கோ. நேற்று கூட்டம் இருந்தது, இன்னைக்கு கூட்டமே இல்லை. அப்போ திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி உட்காரும் போதே நினச்சேன் இன்னைக்கு நாள் ஒரு மாதிரி மந்தமாக தான் போகும். இன்னைக்கு எவ்வளோ நேரம் தூங்க போகிறோன்னு தெரியலையாடா ஹரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் வந்தேன். அப்படி திருநெல்வேலி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு நாப்பை போட்டுட்டு நம்ம ஜம்முன்னு போய் பொடி தோசை ப்ளஸ் ஆனியன்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இன்ட்ரோலுக்கு மனசு சொல்லுது பப்ஸு ப்ளஸ் ஜூஸை சாப்பிடுன்னு சொல்லுது. மனசு சொன்னால் வாய் சும்மா இருக்குமா, ரைட்டு தின்றுவோம் சொல்லிட்டு அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் எப்போவும் நம்ம சாப்பிட்ற கோயிலில் போய் மதியானம் லஞ்சை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பாடை வாங்கிட்டு நம்ம அப்படியே டவுன் பஸ்ஸில் வந்தாச்சு. நமக்கு எப்பவுமே டவுன் பஸ் ராசி தானே, எப்போ வந்தால் டவுன் பஸ் கிடச்சிருக்கேன். அது போய் பார்த்தா அதாவது தக்காளி சோறு ப்ளஸ் எலுமிச்சங்காய் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு திருநெல்வேலி பஸ்ஸில் ஒரு தூக்கத்தை போட்டேன். எப்படின்னா யூடியூப் ப்ரீமியம் கட்டாயி பாட்டே கட்டாயிருக்கு, அது கூட தெரியாத அளவுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் டேரெக்டாக ஆறுமங்கலம் பஸ்ஸில் ஏறி அங்கேயும் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன்னா மனமான காஃபி ப்ளஸ் முறுக்கு, ஏன்னா நமக்கு காஃபி லவர் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மனமான காஃபியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நைட்டு சாப்பாடுக்கு சாம்பார் சோறு ப்ளஸ் 4 அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு 4:31 வீடியோ வந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹரியாகாஷ்.